கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு திமுக அரசு பல கேள்விகளுக்கான பதில்களை சொல்ல வேண்டும் என்றும் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறியிருக்கிறார். முழுமையான தகவல்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. இப்ப அந்த எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்? அதில் கோபால், கிருஷ்ணகிரியில் 13 வயது பள்ளி சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட தொடர்பாக தமிழக அரசு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபரும் அவருடைய தந்தையும் உயிரிழந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதற்கு திமுக அரசு உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் அவர் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் NCC முகாம் நடத்தி வந்த முகாமில் பங்கேற்றிருந்த பள்ளி மாணவிகள் சுமார் 14 பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 13 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்த விசாரணைக்கு முன்பாகவே எலி மருந்து உண்டும் அதே போல காவல்துறையால் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை சிவராமன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சிவராமன் என்பவர் இறந்து விட்டதாக ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள், அதே போல அவருடைய தந்தை அசோக்குமார் என்பவரும் நேற்று மதுபோதையில் விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த 2 தொடர் மரணங்களுமே சந்தேகத்திற்கு இடமானவையாக இருக்கிறது. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் சிவராமன் இந்த பாலியல் குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய புள்ளிகளுடைய பெயர்களை வெளியில் கூறிவிடுவாரோ என்ற அச்சத்தில் தான் அவர் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற பொதுமக்களுடைய கேள்வி இந்த நேரத்தில் எழுப்பப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் மட்டுமல்லாமல் இந்த NCC பயிற்சி முகாம்கள் எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது, இதுவரை எத்தனை முறை நடைபெற்றிருக்கிறது, கிருஷ்ணகிரி தவிர வேறு மாவட்டங்கள் இது போன்ற போலி NCC முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றனவா, சிவராமன் தவிர வேறு யாரேனும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா, போலி NCC முகாம்கள் நடத்தி அவர்களுக்கு NCC சார்பாக சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றனவா, போலி NCC பயிற்சியாளர்களை மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்க அனுமதித்த பள்ளி நிர்வாகத்தினர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் இதில் இருப்பதாக எடப்பாடி கே பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை வழக்கில் சரணடைந்த விசாரணை குற்றவாளி ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்ட போதே எழுந்த கேள்விகளுக்கு இந்த அரசிடமிருந்து முழுமையான பதில் இல்லை என்றும், இந்த நிலையில்தான் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபரும் அவருடைய தந்தையும் மர்மமான முறையில் தான் இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதில் அரசு நாடகம் ஆடுகிறதா என்ற ஒரு அச்சமும் கேள்வியும் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பள்ளி மாணவிகள் பாலியல் வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு இது தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான விடைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியிருக்கின்றார். கோபால், நன்றி சிவா, விவரங்களுக்கு நன்றி.